தற்பொழுது தனது வாக்கினை செலுத்துவதற்காக நடிகர் அஜித் கிளம்பி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பொதுவாகவே அஜித் காலையிலேயே தனது வாக்கினை செலுத்துவது வழக்கம். அந்த நிலையில் அவர் ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து தற்பொழுது வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார். தற்பொழுது அவர் தனது வாக்கினை செலுத்துவதற்காக கிளம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 10 நிமிடங்களே இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக சென்னையில் நடிகர் அஜித் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பொதுவாகவே நடிகர் அஜித் காலையிலேயே தனது வாக்கினை செலுத்துவது வழக்கம். தனது ஜனநாயக கடமையை காலையிலேயே அவர் ஆற்றுவார். இதற்காக இந்த தேர்தலுக்காக அவர் நேற்றே வெளிநாட்டில் படப்பிடிப்பிலிருந்து சென்னைக்கு வந்திருந்தார். தற்பொழுது அவர் வாக்களிப்பதற்காக கிளம்பி இருக்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். திருவான்மியூரில் வாக்களிப்பதற்காக நடிகர் அஜித் வந்திருக்கிறார். வாக்குப்பதிவு துவங்க இன்னும் 13 நிமிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக திருவான்மியூர் வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்திருக்கிறார் நடிகர் அஜித். சென்னையில் வாக்களிப்பதற்காக தனது காரில் புறப்பட்டிருக்கிறார் நடிகர் அஜித். திருவான்மியூரில் இருக்கும் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். இன்னும் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 13 நிமிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் காலையிலேயே தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக முதல் ஆளாக அவர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக நேற்றே வெளிநாட்டிலிருந்து படப்பிடிப்பிலிருந்து சென்னைக்கு வந்திருந்தார். இந்நிலையில் காலையிலேயே திருவான்மியூர் வாக்குச்சாவடி மையத்தில் அவர் வாக்களிப்பதற்காக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினீஷ் சரவணன். பொதுவாகவே அஜித் காலையிலேயே தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவது வழக்கம். ஒவ்வொரு தேர்தலிலும் இதுதான் நடக்கிறது. தற்பொழுது இந்த தேர்தலுக்காகவும் நேற்றே அவர் வந்திருந்தார் அப்படிங்கிற செய்திகளை பார்த்தோம். தற்பொழுது அவர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கே 15 நிமிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். என்ன விவரம்? நிச்சயமாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதிலிருந்து தவறாமல் நடிகர் அஜித் அவர்கள் நேரடியாக சென்று வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த வாக்கினை செலுத்துவார். அந்த அடிப்படையில் இன்னும் வாக்குப்பதிவு சரியாக 10 நிமிடங்களில் தொடங்கியிருக்கிறது. அதற்கு முன்பாகவே பொதுமக்களோடு சேர்ந்து வாக்களிப்பதற்காக நடிகர் அஜித்குமார் தற்பொழுது இந்த திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வந்திருக்கிறார். குறிப்பாக இவர் இங்கு வருவது ஏற்கனவே ரசிகர்களுக்கு பலருக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இதே வாக்குச்சாவடி மையத்தில் தான் அவர் கடந்த காலங்களில் வாக்களித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரி, அதே போல கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய ரசிகர்கள் இந்த வாக்குச்சாவடி மையம் முன்பாக திரண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இருபுறங்களும் திரண்டிருந்த நிலையில் பொதுமக்களுக்கும் அதே போல இங்கு வரக்கூடிய திரை நட்சத்திரங்களுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தலைவரை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தார்கள். முழுமையாக பேரிகேட் கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி ரசிகர்கள் ஒன்று திரண்டு நடிகர் அஜித்குமாரை பார்த்த ஆரவாரத்தில் நேரடியாக வாக்குச்சாவடி மையத்தில் நுழைந்திருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் மீது தடியடி கூட நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது முதல் ஆளாக தமிழ் திரையுலகினுடைய உச்ச நட்சத்திரங்களில் உருவாக்கக்கூடிய நடிகர் அஜித்குமார் தற்பொழுது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரடியாக வருவார். கடந்த முறை வரும்பொழுது தனது மனைவி ஷாலினியுடன் வந்து நேரடியாக வாக்கு செலுத்தியிருந்தார். ஆனால் இந்த முறை தற்பொழுது முதல் நபராக நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வந்திருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. SIRக்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் என்றால் வாக்கு சதவீதம் அதிக அளவில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் திரைப்பிரபலங்கள் மட்டுமல்லாது அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவருமே தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதை விழிப்புணர்வு முகாமாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து மேற்கொண்டார்கள்.
அந்த அடிப்படையில் தமிழ் திரையினுடைய முக்கிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திரு நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வார். இந்த முறையும் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு சரியாக ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். பொதுமக்களும் இங்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேற்பட்டோர் திறந்திருக்கிறார்கள். அதே போல அவரை காண்பதற்காக பல்வேறு ரசிகர்களும் இங்கு குவிந்திருந்தார்கள். நடிகர் அஜித்குமாரை கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக அவருடைய படங்கள் எங்குமே வெளியாகவில்லை. அவர் தன்னுடைய கனவான ரேசிங்கில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று முன்தினம் தான் பெல்ஜியத்திலிருந்து நேரடியாக சென்னை திரும்பியிருந்தார். சென்னை விமான நிலையத்திலே அவரை காண்பதற்காக பல்வேறு ரசிகர்கள் திரண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் அவரை பொதுவெளியில் காண்பதற்காக எங்கு சென்றாலும் ரசிகர்கள் கூட்டம் திரள்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக நடிகர் அஜித்குமார் நேரடியாக இந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்திருக்க போது பல்வேறு ரசிகர்களும் திரண்டிருந்து அவருடைய உற்சாக மிகுதியில் தேசிய கொடியை காண்பித்தும் அவருடைய இந்த ரேசிங் பயணத்தை வாழ்த்தக்கூடிய வகையில ரசிகர்கள் ஒன்று திரண்டு கரகோஷங்கள் எழுப்பி அவருடைய அஜித்குமாரை வரவேற்றிருந்தார்கள். தற்பொழுது நடிகர் அஜித்குமார் வாக்கினை பதிவு செய்வதற்காக வாக்குச்சாவடி மையத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் 10 நிமிடங்களில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. நடிகர் அஜித்குமார் பொதுமக்களாக நின்று வரிசையில் நின்று தன்னுடைய வாக்கினை இன்னும் சிறிது நேரத்தில் செலுத்த இருக்கிறார். காலை நேரம் என்பதால் பெருமளவில் கூட்டம் இருக்காது. அதே போல சரியாக 8-9 மணிக்கு பிறகாக வெயில் அதிக அளவில் வந்துவிடும். இதன் அடிப்படையில் தான் முக்கியமான திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் என அனைவருமே நேரடியாக வந்து தங்களுடைய வாக்கினை செலுத்துவார்கள். 10 மணிக்கு பிறகாக பொதுமக்கள் அதிக அளவில் கூட்டம் கூடும். அதே போல வெயில் காலம் என்பதால் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் தான் காலை 7 மணிக்கு தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக பல்வேறு தலைவர்களும் வருவார்கள். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் இதே நேரத்தில் வந்துதான் வாக்கினை செலுத்துவார்கள். அதே போல முக்கியமாக இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் நடிகர்கள் என பல்வேறு நபர்களும் நேரடியாக வந்து தங்களுடைய வாக்கினை அதிகாலையிலே செலுத்திவிட்டு சென்று விடுவார்கள். அதற்கு பிறகாக பொதுமக்களுடைய கூட்டம் கூடிவிடும். வாக்கினை செலுத்துவதற்கு இடையூறாக இருக்கும், பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நடிகர் அஜித்குமார் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாக்கினை செலுத்தும் பொழுது சரியாக வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே சரியாக 10 நிமிடங்கள் 15 நிமிடங்களுக்கு முன்பதாகவே வந்து காத்திருந்து தன்னுடைய வாக்கினை செலுத்துவார். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது திருவான்மையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் அமைக்கப்படக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் அஜித்குமார் தற்பொழுது காத்திருக்கிறார். கடந்த காலங்களில் அவர்களுடைய படங்கள் 2 ஆண்டுகள் வெளியான சூழ்நிலையில அவரை காண்பதற்காக பல்வேறு ரசிகர்கள் காத்திருந்தார்கள். அவர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி அங்கிருந்து அனுப்பிவிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர் வாக்களித்து விட்டு திரும்பி சொல்லக்கூடிய வகையில் அவரை பார்த்துவிட மாட்டோமா என்ற அடிப்படையில் தான் ரசிகர்கள் வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே காத்திருக்கிறார்கள். போதிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரை நடிகர் அஜித்குமார் மட்டுமல்ல பல்வேறு திரைப்பிரபலங்களும் வரக்கூடிய வாக்குச்சாவடி மையமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் குறிப்பிட்ட அளவில் பாதுகாப்பை விட சட்டம் ஒழுங்கு போலீசார் அதிக அளவில் இங்கு பாதுகாப்பு பணியில் தீவிர பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வாக்களிக்க வேண்டிய அடிப்படையில் தான் நடிகர் அஜித்குமாரை போதிய போலீஸ் பாதுகாப்புடன் போலீசார் இங்கு வரவழைத்து வாக்குச்சாவடி மையத்தில் காத்திருக்க வைத்திருக்கிறார்கள். இன்னும் சரியாக ஒரு 8-7 நிமிடங்களில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. முதல் நபராக நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறார். இன்னும் சரியாக 7 நிமிடங்களில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக முதல் ஆளாக வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் அஜித்குமார் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ். மீண்டும் பேசலாம். வாக்கினை செலுத்துவதற்காக அவர் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை செலுத்துவதற்கு முன்பாக செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விரலில் மை வைத்துவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு துவங்க இருக்கக்கூடிய நிலையில் முதல் ஆளாக தனது வாக்கினை செலுத்துவதற்காக காத்திருக்கிறார் நடிகர் அஜித். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதல் ஆளாக தனது வாக்கினை செலுத்திவிட்டு விரலில் மை வைத்த அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நடிகர் அஜித்குமார் முதல் ஆளாக திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தி இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது.
முழு வெள்ளை உடையில் வந்து காலையிலேயே தனது முதல் வாக்கினை செலுத்தியிருக்கிறார் நடிகர் அஜித். பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தலுக்கும் முதல் நாளாக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவார் நடிகர் அஜித். இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்களிப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து நேற்று இரவே அவர் சென்னை வந்தடைந்தார். இன்று காலையில் திருவான்மியூர் வாக்குச்சாவடியில் முதல் நபராக அவர் வாக்களித்த காட்சிகளை பார்க்கிறோம். அவரை பார்ப்பதற்காக ரசிகர்கள் ஏராளமானோர் குவிந்திருந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய வாக்கினை செலுத்திவிட்டு அவர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. கிட்டத்தட்ட 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் அப்படிங்கிறது தெரியும். தற்பொழுது நடிகர் அஜித் தன்னுடைய முதல் வாக்கினை செலுத்தி இருக்கிறார். 7 மணிக்கு முன்னதாகவே அவர் வாக்கினை செலுத்தியதை பார்த்தோம். என்ன நடிகர் அஜித்குமார் இன்று தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பள்ளியில் வாக்கு செலுத்துவதற்கு சரியாக 6:50 மணி அளவிலேயே வந்துவிட்டார். அவரை காண்பதற்கு ரசிகர்கள் 6 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அதிக அளவில் இந்த பள்ளியில் குவிந்தனர். ஆனாலும் காவல்துறையினர் உள்ளே, அதாவது வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தளவு அந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். வேறு எல்லாரும் வெளியே செல்லுங்கள் என ஏற்கனவே அறிவுறுத்தலாக விடுத்தனர். ஆனால் அஜித்குமார் பள்ளிக்கு உள்ளே நுழையும் பொழுதே கிட்டத்தட்ட ரசிகர்கள் அத்துமீறி, தடையை மீறி அதிக அளவில் உள்ளே ஒரே நேரத்தில் திரண்டு அவருடன் செல்பி உள்ளிட்ட புகைப்படங்கள் எடுப்பதற்கு ஆர்வம் காட்டிய நிலையில் லேசான தடியடி நடத்த உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தினர். இருந்தாலும் ரசிகர்கள் கூட்டம் இங்கே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் கூட்டம் நேரத்துக்கு நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் பாதுகாப்பை காரணம் காட்டி தற்பொழுது அவர் முன்கூட்டியே வாக்கு செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கிட்டத்தட்ட 6:57 மணி அளவிலே அவர் வாக்கினை செலுத்திவிட்டு தற்பொழுது வெளியே சென்று கொண்டிருக்க. இருந்தாலும் ரசிகர்கள் அவர்களை சுற்றிக் கொண்டு தொடர்ச்சியாக புகைப்படம் எடுத்த வண்ணமே உள்ளனர். முதல் ஆளாக வழக்கம் போல அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிய நிலையில் இன்று, அதாவது தேர்தல் தொடங்குவதற்கு முன்னதாகவே, அதாவது 7 மணிக்கு முன்னதாகவே தனது வாக்கினை செலுத்திவிட்டு தற்பொழுது அவர் புறப்பட்டு சென்று விட்டார். கார்த்திகா, 7 மணிக்கு முன்னதாகவே தனது வாக்கினை செலுத்திவிட்டு முதல் நபராக வாக்கினை செலுத்திவிட்டு புறப்பட்டு விட்டார் நடிகர் அஜித். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முழு வெள்ளை உடையில் வந்து தனது வாக்கினை காலையிலேயே முதல் நபராக செலுத்தியிருக்கிறார். ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக அவரை சூழ்ந்து கொண்டு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விக்னேஷ் முத்து, தொடர்ந்து பிரபலங்கள் நிறைய பேர் இன்னைக்கு வாக்கு செலுத்துவதற்காக வர இருக்கிறார்கள். ரசிகர்கள் அவர்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனை கையாள்வதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க? அஜித் மட்டுமல்ல, நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமாக விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை செலுத்திருக்க. நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களது வாக்குகளை செலுத்த இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை சார்பில் வாக்குச்சாவடி மையங்களில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முக்கிய பிரபலங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் காவல்துறையினர் அதிகமாக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாக்குச்சாவடியில் நுழைவதில் இருந்து அவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்திவிட்டு வெளியேறும் வரை போதிய பாதுகாப்பு அளிக்கப்படும், அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தளவு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை, அவர்கள் இல்லையால் ஆதார் அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே பரிசோதனை செய்து அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் தேவையற்ற ரசிகர்கள் கூட்டம், அவர்களுக்கு தொந்தரவு, வாக்குச்சாவடி மையங்களில் அசம்பாவித சம்பவங்கள் உள்ளிட்டவர்கள் நிகழாமல் இருப்பதற்காக ஏற்கனவே தேர்தல் அதிகாரிகள் இது போன்ற சிறப்பு கவனம் முக்கிய வாக்குச்சாவடிகளில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையங்களில் லேசான தடியடி நடத்தி ரசிகர்களை அப்புறப்படுத்தினார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக கூடுதல் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவர்களும் பொருத்தப்பட்டிருப்பதாகவும், தேவையற்ற உள்ளே வந்து புகைப்படம் எடுப்பது உள்ளிட்டவர்கள் எடுத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று ஒரு எச்சரிக்கையாகவும் காவல்துறை தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா.